சி நம்ம எல்லாருக்குமே அந்த காமன் சென்ஸ் வளர்ந்துருச்சு. மேபி சோஷியல் மீடியா வந்த புதுசில் நம்ம இதை நம்பிட்டு இருந்தோம். நான் ஐ திங்க் ஒரு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லாம் வந்து 5 வருஷம் 10 வருஷம் தான் ஆச்சு இல்லையா? இனிஷியலாக நம்பிட்டு இருந்தோம். இப்போ உள்ள மக்கள் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது ரியாலிட்டி இல்லைன்னு பாதி பேர் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஏஐ டெக்னாலஜி வந்து ஃபியூ மந்த்ஸ் தான் ஆகுது, 1 or 2 மந்த்ஸ் தான் ஆகுது. அது எவ்வளோ குவாலிட்டி விஷுவல்ஸ் கொடுத்தா கூட ஒரு 1 or 2 மந்த்ஸ்க்குள்ளேயே மக்கள் அதுக்கு பழக்கப்பட்டு ரா விஷுவல்ஸ் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஏஐல நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு ஏஐல நீங்கள் ஒரு படம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரியல் லைஃப்பில் எடுக்கிற படத்தை விட ரொம்ப குவாலிட்டியாகவே வரும். ஆனால் மக்களுக்கு அந்த செப்பரேஷன் 2 மந்த்ஸ்லேயே புரிஞ்சிருச்சு. ஸோ இனிமேல் மண் சார்ந்த எமோஷன்ஸ் சார்ந்த சாதாரண படங்கள் சாதாரண கேமராவில் சாதாரண ட்ரெஸ்ஸோடு பண்ணும்பொழுது மக்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு படங்களுக்கு. இப்போ இனிமேல் வந்து பெரிய வால் டிஸ்னி பண்ண படங்கள் ரொம்ப பயங்கர கிராண்டான படங்களுக்குலாம் இனிமேல் வந்து மவுஸ் ரொம்ப கம்மியாகும். ஏன்னா சாதாரணமாக வீட்டில் இருந்து டெஸ்க்டாப்லேயே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த படங்களை. அதே மாதிரி நம்ம 5 வருஷம் 10 வருஷம் ஆச்சு இந்த சோஷியல் மீடியா வந்து. இப்போ உள்ள காலகட்டங்கள் குறிப்பாக உங்களை மாதிரி பெண்கள்லாம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பெருசாக நம்புறதில்லை. பார்த்து ரீல்ஸாக ஸ்வைப் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்களே தவிர்த்து மோஸ்ட்லி நம்புறதில்லை. சிலர் நம்புறாங்க தான். ஸோ அவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தான். ஓகே சார்.